ரீசெண்டாக ஓடிடியில் வந்த டாப் 10 பெஸ்ட் மூவிஸ் அண்ட் சீரிஸை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே நமக்கு தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் தி துப்பட்டா கில்லர். இது ஆக்சுவலி ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி மாதிரி தான் எடுத்திருக்காங்க. டூகபே அப்படின்ற ஒரு ஓடிடியில் இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட சிம்பிளான கதைன்னு பார்த்தீங்கன்னா, கோவாவில் நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட ஒரு 16 பெண்களை கல்யாணம் பண்றதா சொல்லி அவங்கள ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்த நகை எல்லாமே அடிச்சு அந்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான். போலீஸ் ஆரம்பத்துல கண்டுக்கவே இல்லை. பட் ஒரு கட்டத்தில் அவங்களுமே விசாரிக்க ஆரம்பிச்சு அவங்க அடுத்தடுத்து கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன, அந்த சீரியல் கில்லர் கடைசியில் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, இதுதான் அந்த படத்தோட மிச்ச கதை. அண்ட் ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க. எங்கேயுமே லேக் அடிக்கல. அடுத்தடுத்து வரக்கூடிய உண்மை எல்லாமே தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அண்ட் ஓவராலாக இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி தான். இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் 5க்கு 2 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 9th பிளேஸ்ல இருக்கிற ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி தான் ஹை ஹோஸ்டேஜ். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை நமக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட சிம்பிளான கதைனா, ஆம்ஸ்டர்டாம் ஊருக்குள்ள இருக்கிற ஒரு ஆப்பிள் ஐபோன் ஸ்டோர்ல நம்ம ஹீரோ ஒரு ஏர்போர்ட் வாங்குறதுக்காக வராரு. பட் அப்படி வந்த பிறகு அங்க திடீர்னு ஒருத்தன் கன்மேன் உடம்பெல்லாம் குண்டு கட்டிக்கிட்டு ஒருத்தன் வரான். பார்த்த உடனே அங்க சுத்தி இருக்கவங்க திருச்சி ஓடுறாங்க. சில பேர் அந்த ஸ்டோர்லயே மாட்டிப்பாங்க. நம்ம ஹீரோவும் மாட்டிக்கிறாங்க. இப்போ இந்த கன்மேனுடைய டிமாண்ட்ஸ் என்ன, போலீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அந்த கன்மேனை இப்படி பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதா இந்த ஐ ஹோஸ்ட் படத்தோட மிஸ்டா கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி தான். உண்மை சம்பந்த அடிப்படையில் எடுக்கிறதுனால இந்த படத்தில் நிறைய ட்ராமாட்டிக் எலமெண்ட்ஸ் அந்த அளவுக்கு பெருசா இல்லை. ரியலிஸ்டிக்காகவே கார்ட்டூன் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. படம் ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி தான். வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்க்ரீன் பிளே சில இடத்துல லேக்னஸ் இருந்தது. அண்ட் படத்தோட தமிழ் வெர்ஷன் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. SRS ரேட்டிங்ஸ் 5க்கு 2 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 8th பிளேஸ்ல இருக்கிற ஒரு தெலுங்கு த்ரில்லர் டிராமா மூவி தான் சிவாங்கி. நம்ம கயலானந்தி மற்றும் வரலட்சுமி குமார் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. படத்தோட தமிழ் வெர்ஷன் நமக்கு இப்போ தமிழ் ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. இந்த படத்தோட சிம்பிளான கதை என்னன்னா, நம்ம கயலானந்தி ஒரு மேரிட் உமன். அவங்க வீட்டில் ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை நம்ம கயலானந்தி தான் பண்ணியிருப்பாங்கன்னு போலீஸான நம்ம வரலட்சுமி குமார் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண. அந்த இன்வெஸ்டிகேஷன் தெரிஞ்ச வந்த உண்மைகள் என்ன, அண்ட் உண்மையிலேயே அந்த கயலானந்தியோட ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு, அந்த ஹஸ்பண்டுக்கு என்ன பிரச்சனை, இது எல்லாத்தையுமே காண பதில் தாங்க இந்த சிவாங்கி. இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்சபிள் த்ரில்லர் மூவி தான். லெவலுக்கு இல்லை, பட் ஆனால் ஒன் டைம் பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் இருக்கு. வேணுன்றாங்க ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு தமிழ் அவைலபிளாக இருக்கு. அண்ட் படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் சில இடத்துல லேக்னஸ் இருந்துச்சு. சில இடத்துல இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம், சில இடத்துல மொக்கையாக தான் போகுது. யோசிச்சுக்கோங்க. அண்ட் இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் 5க்கு 2.5 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல இருக்கிற ஒரு தமிழ் ஆந்தாலஜி டிராமா மூவி தாங்க ட்ராமா. இந்த படத்தில் வேக் பர்சனா, சாந்தினி மற்றும் பூர்ணிமாலா லீட்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் மொத்தமாக 3 ஸ்டோரிகிட்ட காமிச்சிருந்தாங்க. அந்த 3 ஸ்டோரியுமே ஒன்றுக்கு ஒன்றும் அவ்வளோ சிங்க் ஆகல. ரொம்ப முக்கியம் தான் போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படத்தோட கதைன்னு எடுத்துன்னா மொத்தமாக 3 ஸ்டோரிக்கு 3க்குமே தனித்தனி கதை. அதில் ஒரு கதை வேக் பர்சனாவும் சாந்தினியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப வருஷமாகவே குழந்தை இல்லாமல் இருக்கும். அதனால இவங்களுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பூர்ணிமா ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லவ் இருக்கும். நிறைய கனவுகளும் இருக்கும். அவங்களுக்கு ஒரு கதை இன்னொரு பக்கம் இருக்கு. அண்ட் 3வது ஒரு கதை 2 திருடர்களை பற்றின கதை. இது 3மே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கிரைம் மூவியாக மாறும். அதுதான் இந்த படத்தோட சுவாரஸ்யமான விஷயம். சுவாரஸ்யம்னு சொல்லிடவே முடியாது, ஏன்னா சிங்க் அப்படின்றது அந்தளவுக்கு பெருசாக ஆகலைங்க. ரொம்ப முக்கியமாக போகிற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டோரியுமே கிரிப்பிங்காக இல்லை. இந்த மாதிரி படம்னா ஆந்தாலஜி மூவிலாம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றது இருக்கணும். ஆனால் இந்த படத்தில் பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டே காணும். அப்படி எப்படி தான் இந்த படத்தை எடுத்தாங்கன்னு சுத்தமாக புரியல. இந்த படம் பார்க்குறது வேஸ்ட்டு தான். பெட்டர் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதே உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் இப்போ உங்களுக்கு 10th கோடாலே அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. SRS ரேட்டிங்ஸ் 5க்கு 2 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 6th பிளேஸ்ல இருக்கிற ஒரு தமிழ் சி ஃபேண்டசி டிராமா மூவி தான் கிங்ஸ்டன். இந்த படம் இப்போ கரண்டா உங்களுக்கு ZEE5 அவைலபிளா இருக்கு. ஜி பிரகாஷ் மற்றும் திவ்யா பாரதி லீடர்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட சிம்பிளான கதை என்னன்னா, கடலூர் இருக்கிற ஒரு கிராமத்துல மீன் பிடிக்க போறதுக்கே அந்த ஊர் மக்கள் எல்லாமே பயங்கரமா பயப்படுவாங்க. அது ஒரு சபிக்கப்பட்ட கடல்னு அங்க இருக்க எல்லாமே நம்புவாங்க. இதெல்லாம் பொய்ன்னு நம்ம ஜி பிரகாஷ் அந்த கடலுக்குள்ள போக ட்ரை பண்றாரு. இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் என்ன, அப்படி அந்த கடலுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள் சபிக்கப்பட்டுச்சு, இதுக்கு பின்னாடி இருந்த ஃபிளாஷ்பேக் என்ன அப்படின்றதா இந்த கிங்ஸ்டன் படத்தோட மிச்ச கதை. இந்த கிங்ஸ்டன் மூவியை பொறுத்திருக்கும் செகண்ட் ஹாஃப் வர ஆர்ஆர் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் போக பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ண விதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் முடிச்சிருப்பாங்க. அதை மட்டும் இன்னும் பெட்டராக சேஞ்ச் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் படம் சூப்பராக வந்திருக்கும். இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு படம் பார்க்குற மாதிரி ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக பாருங்க. மேபி இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலாம். எனக்கு இந்த படம் பர்சனலாக செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப
பிடிச்சது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்மே அதே மாதிரி தான். ஸோ சில இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி சூப்பர் படம் தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுத்தாலும் அண்ட் அடுத்தடுத்து வர எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக எங்கேஜிங்காகவும் ஸோ ஓகேவான ஒரு படம் தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுத்தாலும் செகண்ட் ஹாஃப் தான் செம்மையாக கொண்டு போய் முடிச்சாங்க. அதுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் இப்போ கரெக்டாக உங்களுக்கு ZEE5 அவைலபிளாக இருக்குது. படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் என்னன்னா 5க்கு 3 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிற ஒரு ஹாலிவுட் ரொமான்டிக் ட்ராமா மூவி தான் பேபி கேர்ள். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு பிரைம் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் பார்க்குறப்ப நீங்கள் தனியாக இருந்தால் மட்டும்தான் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் கொஞ்சம் எரோட்டிக்கான சீன்ஸ் நிறைய இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப தனியாக இருந்தால் மட்டும் பாருங்கள். இந்த படத்தோட சிம்பிளான கதை என்னன்னா, ஒரு 40+ பிஸ்னஸ் உமன் அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு CEOவாக இருக்காங்க. 2 பசங்கன்னு ஜாலியாக அவங்களோட லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கு. பட் அவங்களோட செக்ஷுவல் நீட்ஸ் அப்படின்றது ஃபுல்ஃபில் ஆகலை. அதனால என்னவோ நம்ம ஹீரோட கம்பெனிக்கு வர ஒரு இன்டர்ன் மூலமாக அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகுது. இவங்க 2 பேருக்குள்ள நிறைய அந்த லவ் பாண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் ரொமான்டிக்கான சீன்ஸு, இதுக்கப்புறம் எரோட்டிக்காக நடந்த அவங்களோட செக்ஷுவல் நீட்ஸ் எல்லாமே அதில் ஃபுல்ஃபில் பண்ணாங்களா இல்லையா, ஸோ அதில் அவங்க கற்றுக்கிட்ட லெசன் என்ன அப்படின்றதான் இந்த பேபி கேர்ள் படத்தோட மிச்ச கதை. இந்த படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு படம் தான். ஸோ ஓகே தான், பட் பாருங்கள். பட் மேபி இந்த படம் பிடிக்கலாம். படம் வந்து பார்க்குறத வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தான் கொண்டு போனாங்க. ஒரு இடத்துல செம்ம செடக்ஷனாக போவோம். ஸோ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ யோசிச்சுக்கோங்க. தனியாக இந்த படம் ட்ரை பண்ணுங்க. பிரைமில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜ்லையுமே அவைலபிளாக இருக்குது. படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ்னா 5க்கு 3 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிற ஒரு தெலுங்கு ஃபேண்டசி ட்ராமா மூவி தான் டக் டக். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நம்ம ஷர்மி மேகனாலாம் இந்த படத்தில் ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சிம்பிளான கதை என்னன்னா, ஒரு 3 பசங்க இருக்காங்க. அந்த 3 பசங்களுக்கு ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஒன்று கிடைக்கிது. அதுவும் அந்த ஏதோ பேசுகிற ஒரு ஆட்டோ ரிக்ஷா. அது மூலமாக அந்த 3 பசங்க என்ன மாதிரி விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஆட்டோ ரிக்ஷாக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக் அவங்க எப்படி கண்டுபிடிச்ச பிறகு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த டக் டக் திரைப்படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தில் லவ் போர்ஷன்ஸுமே லவ் பொசிஷன்ஸ்லாம் ஏதோ ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ரொம்ப லென்த்தாக கொண்டு போவாங்க. அதை வச்சு அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்து இருக்கும். சில இடத்துல நல்லா இருக்கும், சில இடத்துல மொக்கையாக இருக்கும். ஸோ அதனால் யோசிச்சுக்கோங்க. இந்த படம் ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி தான். வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். படம் இப்போ கரண்டாக உங்களுக்கு பிரைமேட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் படம் அமைப்புகள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு 5 லாங்குவேஜும் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. SRS ரேட்டிங்ஸ்னா 5க்கு 2.5 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிற ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் ஃபைட் ஆர் ஃப்ளைட். இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷனை இப்போ உங்களுக்கு லைன்ஸ்கேப் இந்தியாவில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சிம்பிளான கதை என்னன்னா, கோஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தனை FBI தேடிட்டு இருக்கு. அவன் வந்து US ஃப்ளைட்டில் கிளம்பி போகிறான். அவனை பிடிக்க நம்ம ஹீரோக்கு அந்த அசைன்மெண்ட் வருது. அந்த அசைன்மெண்ட் எடுத்துக்கிட்ட நம்ம ஹீரோ அவங்க போன பிறகு அந்த கோஸ்ட்டை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த ஃப்ளைட்டில் அப்படி என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வைஸாக பார்த்தீங்கன்னா ஓகேவா இருந்தாலும் ஆனால் ஸ்க்ரீன் பிளேல ஆக்ஷன் பேக் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸோ ஜான் விக் திரைப்படத்தோட ப்ரொடியூசர்ஸ் தான் இந்த படத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால என்னவோ படம் வந்து ஜான் விக் ஸ்டைலில் படம் பார்க்குற மாதிரி ஃபீல் இருந்தாலும் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஆனால் ஆக்ஷன் ஃபைட் சீக்வன்ஸை உங்களுக்கு பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதுக்காக இந்த படத்தை நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேல எங்கேயுமே லேக் இல்லை. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க. வேணுன்றாங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. படம் இப்போ கரண்டாக லைன்ஸ்கேப் இந்தியாவில் தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. SRS ரேட்டிங்ஸ்னா 5க்கு 3.5 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிற ஒரு தமிழ் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் ஜென்டில்மேன். இந்த படத்தோடைய OTT ரிலீஸ் இப்போ உங்களுக்கு பிரைம் வீடியோவில் ஆட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட சிம்பிளான கதை என்னன்னா, எலிசபெத் ஜோஸும் அண்ட் அவங்க ஹஸ்பண்டும் ஒரு நார்மலான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோடைய அஃபேர் வந்து நம்ம ஹீரோயினான எலிசபெத் ஜோஸுக்கு தெரிய வர அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றதையும், ஒரு நாள் திடீர்னு அந்த ஹஸ்பண்ட் காணாமல் போயிடுவாங்க. ஸோ அவங்கள தேடி வர நபர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. நிறைய இடத்துல த்ரில்லிங்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிரைமேட்டில் இந்த படம் கரண்டாக அவைலபிளாக இருக்குது. SRS ரேட்டிங்ஸ்னா 5க்கு 3.5 கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 1st பிளேஸில் இருக்கிற ஒரு ஹிந்தி த்ரில்லர் வெப் சீரிஸ் தான் காஃப். இந்த சீரிஸோட தமிழ் டப்டு வெர்ஷனை இப்போ உங்களுக்கு பிரைம் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸோட சிம்பிளான கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் டெல்லிக்கு வராங்க. ஸோ அவங்க ஒரு ஹாஸ்டலில் தங்க சூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அலோகேட் பண்ணுற ஒரு ரூமில் வந்து நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. பட் ஆனால் ஹீரோயினுக்கு அதில் மேலே எதுவுமே நம்பிக்கையே இல்லை. ஒரு கட்டத்தில் அவங்க கண்கூடாவே பார்க்குறாங்க இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் என்ன அண்ட் உண்மையிலேயே அந்த ரூம்குள்ளே என்ன இருக்குது, அதுக்கு பின்னாடி இருந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிஸ்லாம் என்னென்ன, அது நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றதான் இந்த சீரிஸோட மிச்ச கதை. இந்த சீரிஸோட பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் போகிற ஒரு வெப் சீரிஸ் தான். நிறைய இடத்துல ஹாரர் சீக்வன்ஸ் நல்லா ஒர்க் ஆனாலும் என்னடா இது சைக்காலஜி சீரிஸா இது ஹாரர் சீரிஸானு நம்மளை பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த சீரிஸை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. இந்த சீரிஸில் மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. அந்த 8 எபிசோட்ஸுமே உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு சீரிஸ் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த வாரத்தில் வந்ததுலே உருப்படியான ஒரு சீரிஸ் தான் கண்டிப்பாக நான் இந்த சீரிஸை சொல்லிவிடுவேன். ஸோ அந்தளவுக்கு இந்த சீரிஸ் நல்லா இருந்துச்சு. பிரைமில் இந்த சீரிஸ் தமிழ் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு 4 லாங்குவேஜ். இந்த சீரிஸ்க்கு
நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் என்னன்னா 5க்கு 3, 2 அண்ட் 4 கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டாப் 10ல் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி மூவிஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஜென்டில்மேன் படத்தை பார்க்கலாம், அப்புறம் இந்த காப் சீரிஸை பார்க்கலாம், ஃபைட் ஆர் ஃப்ளைட்டு, அப்புறம் டக் டக், இந்த மாதிரி படங்கள் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது நாலுமே வந்து ஒரு வர்த்தான கண்டென்ட்டாக இந்த வீக்கெண்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 4 கண்டென்ட்டில் நீங்கள் எதாவது பார்த்துருந்தீங்கன்னா ஸோ இந்த 4 கண்டென்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய டாப் 10 மூவிஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அண்ட் இது போல ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்.